Hi guys, welcome back to my channel. நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஷேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இருக்க ஃபுட்டை ஷேக்குக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக் மேட் அண்ட் 250 ml நார்மல் வாட்டர். நிறைய பேர் நம்ம ஹெர்பலைஃப் ஷேக்கை ஸ்கிம்டு மில்கில் எடுத்தால் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ரிசல்ட்ஸ் கிடைக்கும், பட் அதெல்லாம் கேலரி வேஸஸும் ஃபேட்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நார்மல் வாட்டரில் எடுக்கும்போது நமக்கு நோ கேலரி நோ ஃபேட், ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது ஷேக் மேட்டுங்க. நிறைய பேர் ஷேக் மேட் ஆட் பண்ணலாமா, இல்லை ப்ரோட்டீன் ஆட் பண்ணலாமா, இல்லை ஃபைபர் ஆட் பண்ணலாமான்னு கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேக் மேட்டில் ஒரு ஸ்கூப் போட்டுக்கோங்க. நிறைய பேர் ஷேக் மேட்டில் 2 ஸ்கூப் எடுத்துப்பீங்க, பட் ஆனால் ஒரு ஸ்கூப் போட்டாவே உங்கள் ஷேக்குக்கு போதுமானது. இதுலேயும் கால்சியம் விட்டமின் டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். நிறைய பேர் ப்ரோட்டீனை எதுக்காக எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோன்னு தெரியாமையே இந்த ஷேக்கில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஹெர்பலைஃப் ப்ரோட்டீன் பவுடரில் நம்ம ஒரு ஸ்கூப் போட்டால் போதுங்க. நிறைய பேர் ஸ்கூப் வந்து மட்டன் தட்டி போடுற வேலை, அது மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ ஹெர்பலைஃபில் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் நிறைய கன்சியூம் பண்ணால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ தான் நம்ம ஃபார்முலா 1. ஸோ வெயிட் லாஸ்க்கு ஃபார்முலா 1ஓட பெஸ்ட்டு காம்போ அப்படின்னா ஷேக் மேட் தான். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது சாக்லேட். ஸோ இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு இருக்குது. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது இந்த ஃபார்முலா 1 3 ஸ்கூப் வந்து எடுத்துக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூப். ஸோ நம்ம ஹெர்பலைஃபில் ஃபார்முலா 1 பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட் பிளேயர் இருக்கார், பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கார். ஸோ அவர் யார் அப்படின்னா விராட் கோலி. ஸோ அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷேக்குமே இந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான். ஸோ இப்போ நான் இதில் 3 ஸ்கூப் வந்து சாக்லேட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ப்ராடக்ட் இல்லாமல் நான் மெயின் ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின்க்கும் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதாவது ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ளேவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராடக்ட். இந்த ஃபைபரில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்கின் க்ளோவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், நம்மளுடைய கட் ஹெல்த் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்காகவும் ஸ்மூத்தி டைஜஷன் ஆகிறதுக்காகவும் இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் நிறைய இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 ப்ராடக்ட் தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த மிக்ஸி நம்ம எப்படி ஆன் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து ஃப்ளஷ் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிடணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஹை ஸ்பீட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 or 3 டைம்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஷேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நிறைய டேஸ்ட் வைஸ் நமக்கு கிடைக்கும், இன்க்ரீடியன்ஸும் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இந்த ப்ராடக்ட் எடுத்தால் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், விட்டுட்டா வந்து கெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நான் 3 இயர்ஸாக இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னராகவும் இந்த ஃபுட்டாக தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ஹெல்த் வைஸ்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, நிறைய ரிசல்ட்ஸும் நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 500 ஃபேமிலிக்கு மேலேயும் ஹெல்த் வைஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஹெர்பலைஃப் ஷேக் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் டெய்லி பேஸஸில் நான் ஒரு பேசிக் 7 சாலட் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் 3 தான் உங்களால் ஷோ பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஷேக் கூட இப்போ 3 சாலட்ஸ் எடுக்க போகிறேங்க. மல்டிவிட்டமின், செல்லுலாஸ் அண்ட் ஹெர்பல் லைஃப்லைன். இந்த 3 சாலட்ஸ் தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகேங்க, நம்ம ஷேக் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின் இல்லை நியூட்ரிஷனுக்காக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் பற்றினா நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கணுன்ற ஈஸியான டிப்ஸாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஹெர்பலைஃப் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை இந்த ப்ராடக்ட் பற்றின அஃபிஷியல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோச்சிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.